நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனுடனான கலந்துரையாடல் தொடர்கிறது. நன்றி நன்றி சத்யபாலன். மேலும் உங்களுடைய பேச்சுவார்த்தையிலே சில விடயங்கள் பேசப்பட்டதா என்பதையும் கூட அறிய விரும்புகின்றோம். அதாவது தமிழிசை கட்சியும் ஜனநாயக தமிழிசை கூட்டணியும் சேர்ந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்கான முயற்சிகள் ஏதாவது பற்றி பேசப்பட்டதா? இல்ல, அது தமிழ் தேசிய கூட்டம். அதாவது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, நாங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதற்கான ஒரு ஓப்பனிங்ஸும் இருக்கிறது. அது அந்த சிந்தனையில் தான் இருக்கிறது. அது இபிஆர் லெப்ட் லோக்கல் அதனுடைய இருக்கக்கூடிய இணையவர்கள் இது விரிவுபடுத்தப்பட வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே தமிழிசை கட்சிக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதை எவ்வாறு செயற்படுத்துவது என்று கேட்டதற்கு நாங்கள் ஒரு 6 விடயங்களை ஏற்கனவே சுட்டிக்காட்டி அதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். அதில் எங்களுக்கு ஒரு பதில் வந்தது. 3 விடயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், 3 விடயங்கள் அது தொடர்பாக பிறகு பேசலாம் என்று சொன்ன ஒரு தொனியில் அந்த இது இருந்தது. அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு யாப்பை உருவாக்குவது. அந்த யாப்பின் பிரகாரம் நாங்கள் இப்ப டிடிஎன்ஏ என்பதற்கான பெயரை மாற்றலாம், அது டிஎன்ஏ ஆக இருக்கலாம், அதுக்கான சின்னத்தை வேணுமெண்டா மாற்றலாம். அதனுடைய யாப்பில் செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்யலாம். அதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இது ஒரு ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்தது போன்ற நிலை தொடர்ந்து இருப்பது அர்த்தமற்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டிடிஎன்ஏ என்பது அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்திற்குள் இப்போ இருக்கிறது. அதுக்கென்று ஒரு ஜாப் இருக்கிறது. அதுக்கென்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இணைத்தலைமை, ஒரு செயலாளர், ஒரு நேஷனல் ஆர்கனைசர், ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இப்படி எல்லாம் இருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் சேருவது கடினமாக இருந்தால் நாங்கள் அவை எல்லாவற்றையும் எப்படி மாற்றுவது என்று பேசும். நாங்கள் இணங்கி அப்படி போக முடியுமா என்பதுதான் முதலாவது கேள்வி. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் அது தேவையான மாற்றங்களை யாரும் உருவாக்கலாம், அல்லது ஒரு புதிதாக கூட என்னத்தையும் உருவாக்க முடியும். ஆனா அதற்கான ஒரு மைண்ட் செட் இருக்க வேணும், அதற்கான தேவை இருக்கிறது என்பது புரியப்பட வேணும். ஆகவே அது ஏற்கனவே அது அவர்களுடன் பேசப்பட்ட விடயம் தான், புதிய விடயம் அல்ல. அந்த விடயத்தை நேற்றைக்கு முந்தின தினமும் நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறோம். அதனுடைய தேவை, அதனுடைய அவசியம். நாங்கள் ஈழத்தமிழருடைய பிரச்சனை சம்பந்தமாக வெளிநாடுகளில் பல்வேறுபட்ட விதமாக பல்வேறுபட்ட குரல்களில் பேசுவதென்பது, அது இங்கிருந்து போபவர்கள் சரி இந்தியாவுக்கு போய் எங்களுக்கு என்ன தேவை என்பது பற்றி பேசுவதாக இருக்கலாம், வெளிநாடுகள் இருப்பவர்கள் பேசுவதாக இருக்கலாம். பல விதமான கருத்துக்கள் இருக்கிறதோ. ஒரு பக்கத்துல பொது வாக்கெடுப்பு, ஒரு பக்கத்துல டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட், இன்னொரு பக்கத்துல பெடரல் சிஸ்டம், இன்னொரு பக்கத்துல அதிகார, இப்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நிறையவே பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் குறைந்தபட்சம் எல்லோரும் இணைந்து என்னவற்றை பெற முடியும் என்று சொன்ன சரியான ஒரு முடிவுக்கு வந்தாக வேணும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. யுத்த காலத்தில் இருந்த அதே மனோநிலையுடன் நாங்கள் இப்பொழுது இருக்க முடியாது. யுத்த காலத்தில் இருந்த எங்களது பார்கெனிங் பவர்ல 1000 இப்பொழுது எங்களிடம் கிடையாது. அரசாங்கம் 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக கொண்ட அரசாங்கமாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதற்கு இந்த அரசாங்கம் எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஆகவே இந்த நிலையில் யுத்தம் முடிந்து 17 வருஷங்கள் கடந்துவிட்ட நிலையில் சர்வதேச சூழல்கள் எல்லாம் நாளாந்தம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கெல்லாம் இந்தியாவினுடைய உதவிகள் தொடர்ந்து அப்படியே இருக்கும் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் கிடையாது. அந்த யுத்தம் நடந்த காலத்தில் இருந்த இலங்கையும் இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கையும் வித்தியாசமானது. இப்பொழுது சீனாவினுடைய ஊடுருவல் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கால் ஊன்றுவதற்கான தேவைகளை பற்றி அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. இந்து சமுத்திரத்தில் இந்தியா தான் இதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன விருப்பங்களுடன் இருக்கிறது. இந்தியாவுக்கு மிக அண்மையில் நாங்கள் இருக்கிறோம் என்ற நிலவரங்கள் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் ஒரு கன உலகில் சஞ்சரிக்க முடியாது. ஆகவே நாங்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு தூரம் பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது. உங்களுக்கு தெரியும், இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் கூட நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கும் அதிகாரங்களுக்காக போராடுகிறார்கள். பெடரல், அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு பவர் ஷேரிங் அல்லது ஒரு டெவல்யூஷன் என்பது இட்ஸ் அன் ஒன்கோயிங் ப்ராசஸ். அது உடனடியாக முடிந்து விடுவதல்ல. எங்களுடைய தேவைகள் கூடுகிற பொழுது எங்களுக்கு அதிகாரங்கள் கூடுதலாக தேவைப்படும்.
ஆகவே அந்த 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 ஒரு மத்திக்கும் மாநிலங்களுக்குமோ மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையில் வந்து இந்த அதிகார பகிர்வு என்பது தேவைகளுக்கு ஏற்ப நிச்சயமாக வந்து மாகாணங்கள் கூடுதலான அதிகாரங்களை கேட்கும். இப்ப தமிழகம் பல்வேறுபட்ட அதிகாரங்களை தமிழகம் கேட்கின்றது. அதே போல கேரளாவோ ஆந்திராவோ அவர்களுக்கெல்லாம் பல்வேறுபட்ட கூடுதலான அதிகாரங்கள் தேவை என்று சொன்னால் அது மிக நீண்ட காலமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்களாக மாறி அவர்கள் $1 trillion எக்கானமியை நோக்கி போபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கூடுதலான அதிகாரங்கள் தேவையா இருக்கிறது. நாங்கள் இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தூக்கி முன்னுக்கு வைக்கிறோம். அரசாங்கத்தினுடைய எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு இருந்து கொண்டு அரசாங்கம் எந்த விதமான டெவல்யூஷனுக்கும் விருப்பம் எல்லா அரசாங்கம் இப்ப இருப்பவர்கள் முந்தி இருந்த டெவல்யூஷனோ பவர் ஷேரிங்கோ அதை பற்றி விருப்பம் இல்லாதவர்களாக அக்கறையற்றவர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு பார்கெனிங் பவரும் இல்லாத நேரத்தில் நாங்கள் எவ்வாறு முன்னோக்கி நகர்வது என்பதை ஒரு யதார்த்த பூர்வமாக சிந்திக்க வேண்டும். கனவுலகில் சிந்தித்து இருப்பவற்றை எல்லாம் படிப்படியாக பறிகொடுத்து ஒன்றுமில்லாமல் நாங்கள் போறது என்ற நிலவரங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் நம்புகின்றேன் என்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் சில விஷயங்களை அவர்களுடன் பேசி வருகிறோம். ஏனையோரும் இதில் இணங்க வேணும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாகத்தான் இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக இந்த சாவச்சேரி நகரசபையினுடைய உப தலைவருடைய பதவி வெற்றிடமாகும் இடத்து அந்த பதவியை நிரப்புவதற்கான அந்த முடிவுகள் ஏதாவது இணக்கப்பாடுகள் ஏதாவது காணப்பட்டது? எனக்கு இதுவரை இணக்கப்பாடுகள் இல்லை. 26 28 மீண்டும் இது நீதிமன்றத்துக்கு வருகிறது. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கும் தமிழிசை கட்சிக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது என்ன சொன்னால், அடுத்த பதவி நிலைக்கு போட்டி வருமானால் அது சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். அது சம்பந்தமாக தமிழிசை கட்சி தாங்கள் இன்னும் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்தது போன்று அந்த டெபியூட்டி சேர்மன் போஸ்ட் டிடிஎன்ஏக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இருக்கக்கூடிய நிலவரத்தில் அவர்களுக்கு 6 ஆசனங்களும் எங்களுக்கு 1 ஆசனமும் தான் இருக்கிறது. முன்னர் இருந்த நிலவரங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து அவர்களது பக்கம் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது ஒரு விடயம் இன்னும் முடிவுறாத விடயமாக இருக்கிறது என்று சொன்னால், சில சமயங்களில் அது நான் சொல்வதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சில சமயங்களில் இந்த என்னென்று சொல்வது இந்த கெசட் நோட்டிபிகேஷன் விட்ரோ பண்ணப்படலாம். பட்டால் பழைய நிலைமையை தொடர்ந்து இருக்கும். முன்னர் எவ்வாறு இருந்ததோ அவ்வாறுதான் தொடர்ந்து இருக்கு. அது விட்ரோ பண்ணப்படுமா பண்ணப்படாதா என்பது 100% எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது ஆளுநர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர் அவதானித்திருப்பார் நிச்சயமாக. ஆகவே அவர் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்திலும் இந்த விடயங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த நிலவரம் முடியும் வரையில் தமிழரசு கட்சி அது தொடர்பாக தாங்கள் ஒரு முடிவு எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு கூறியிருக்கிறார். சரி, இந்த ஆளுநருடைய நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன விமர்சனம் உங்களுடைய, அதாவது விமர்சனங்களை மிக தெளிவாக நான் முதல் முறையாக இந்த ஆளுநர் இந்த முடிவுகளை எடுத்த பொழுது எங்களது விமர்சனங்களை வைத்திருக்கிறோம். ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உண்மையாகவே சட்டத்தின் பிரகாரம் நான் அறிந்தது ஒரு முதலமைச்சர் கூட ஒரு சபையை கலைத்து அது மீண்டும் சபைக்கான தேர்தல் வைக்கலாம். ஆனா சபையில் உள்ள ஒரு நபர் சேர்மனாக மேயராக இருக்கிற பொழுது பதவி இறக்கம் செய்யலாம். அவர்களுக்கு மேல் குற்றச்சாட்டு இருந்து பதவி இறக்கம் செய்யலாம். ஒருவரை மக்களால் தெரிவு செய்த ஒருவரை அதிலிருந்து நிராகரித்து அவரை வீட்டுக்கு அனுப்புவது என்பது அந்த சட்டத்தில் இடம் இருக்கிறதா? அதுக்கு அமைச்சர்களுக்கோ அல்லது ஆளுநருக்கோ அதிகாரம் இருக்கிறதா? அவ்வாறு ஒன்றை செய்வதாக இருந்தா கூட அது தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பப்பட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தினூடாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எதுவும் இல்லாமல் ஆளுநர் தான் நினைத்தவாறு சொல்லப்போனால் குறிப்பாக சாவச்சேரி பிரதேச நகர சபை எடுத்தா அவருடைய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் ஒரு ஆணையாளர், ஒரு என்ன சொல்றது, உள்ளூராட்சி ஆணையாளர் அனுப்பின ஒரு சேக்குலர் சம்பந்தமான தனது விமர்சனத்தை வைத்தது மாத்திரம்தான். அது ஒன்றும் பாரதூரமான குற்றச்சாட்டு அல்ல. அநாகரிகமான முறையிலே விமர்சனம் செய்தது. அநாகரிகமான முறையிலே விமர்சனம் செய்தது. அது அநாகரிகம், தூக்கி வீசினதாக சொல்லப்பட்டது. அவருடைய இப்ப நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்துல சேட்டை கலட்டி எரிஞ்சு போட்டு போறது, பாராளுமன்றத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிக்கிறது, பாராளுமன்றத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்கிறது, பாராளுமன்றத்துல செங்கோலை தூக்கி கொண்டு வர்றது, இவர்கள் யாரும் தங்களது உறுப்புரிமையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்களா?
அதிலும் விட இதுல வந்து நீங்கள் அநாகரிகமாக பேசின அவர் ஒன்றை வாசித்து அதை மேசையில் போட்டார். அவ்வளவுதான். இதுல என்ன அநாகரிகமா இருக்கு? ரணில் விக்ரமசிங்க வந்து சந்திரிகா கொண்ட அந்த ப்ரொபோசலை நெருப்பு வச்சு கொடுத்துறார் பார்லிமெண்ட்ல. அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டாரா? ஆளுநருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு ஒரு பெரிய சீரியஸ் கிரைம் என்று சொல்லி சொன்னால் சிலவளை வந்து அதுல ஒரு அர்த்தம் இருக்கக்கூடும். இது ஒரு சீரியஸான கிரைமா? ஆகவே என்னுடைய பார்வையெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், என்பிபி ஆளும் தரப்பை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு, அது வவுனியாவிலோ அல்லது சாவகச்சேரி போன்ற இடங்களிலோ கொண்டு வருவதற்கு ஆளுநர் முயற்சிக்கிறாரா என்ற கேள்வியில் எங்களுக்குள் இருக்கிறது. அவர் தனது ஆளுநர் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதற்கு அப்படி அவர் யோசிக்கிறாரா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. அது சாதாரணமாக வரும். என்று சொல்லி சொன்னால் இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களை எல்லாம் ஒரு பூதாகாரப்படுத்தி அதுக்கான கெசட் நோட்டிபிகேஷனை கொண்டு வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு சம்பளம் வேண்டுகிற ஒருவருக்கு அதற்கான துணிவு சட்டத்தில் எங்கே இருக்கிறது என்ற கேள்வியில் தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் ஆளுநரது அந்த நடவடிக்கைகளை எல்லா கட்சிகளுமே ஆளுந்தரப்பு தவிர்ந்த ஏனையோர் அனைவருமே கண்டித்திருக்கிறார்கள், எதிர்த்திருக்கிறார்கள். எனக்கு தெரியல அவர் அதில் மாற்றங்களை கொண்டு வருவாரா இல்லையா என்பது தெரியாது. இது நீதிமன்றத்திலும் இருக்கிறது. அவை பார்க்கலாம் இது எவ்வாறு மாற்றங்களுக்கு உள்ளாகிறது என்பதை பார்க்கலாம். சரி, அடுத்தபடியாக இந்த மாகாண சபை தேர்தலை பற்றியும் நீங்கள், அதாவது தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராயப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். அது மாகாண சபை தேர்தலானது இந்த ஆட்சி காலத்திலே நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்போ அந்த நம்பிக்கை இருந்தால் நாங்கள் மாவட்டமாக கருத்தரங்குகள் வைக்கிறது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவது, ஒரு மாகாண சபை தேர்தல் வர வேண்டும் என்று நாங்கள் அதுக்கான இயன்ற வரை அதனை முன்னெடுத்துச் செல்வது. உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திருகோணமலை போன்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் இந்த கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறோம். மிகவும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். ஆகவே இபிஆர்ல தான் அதை ஆரம்பித்தது. பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் அதனை எல்லோரும் இணைந்து நாங்கள் அதனை முன்னெடுத்துச் செல்கின்றோம். ஆகவே தமிழிசை கட்சியும் அதனை எதிர்க்கவில்லை, அதனுடன் ஒத்திருக்கின்றது. எதிர்காலத்தில் நாங்கள் இணங்கிய பல விஷயங்களை செய்யலாம் என்று சொன்ன ஒரு இதுவும் இருக்கின்றது. ஆனால் ஒன்று அரசாங்கம் மிக தெளிவாக கூறியிருக்கிறது, இந்த வருஷம் தேர்தல் நடக்காது என்பது முதலாவது. அது ஏற்கனவே அரசாங்கம் சொல்ல செய்தி. அரசாங்கம் அடுத்த வருஷம் நடக்கும் என்ற நம்பிக்கை பர்சனலாக நீங்க என்னென்ன கேட்டீங்கன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் பல பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வைக்க பண்ண வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வைக்க பண்ண வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆனா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அது ஒரு பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி ஒன்றை நிறுவி இருக்கிறது. தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் போன்ற அதுக்கான முடிவை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று இருக்குது. அவர்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. நிச்சயமா இந்த முடிவு எங்கே நோக்கி போகும் என்று சொல்லி சொன்னால், இந்த மாகாண சபைக்கான எலெக்ஷன் என்பது ஒரு மிக்ஸ் சிஸ்டம். ஒன்று தொகுதி வாரியாகவும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ரெண்டும் கலந்த ஒரு சிஸ்டமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நிச்சயமாக இவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்வதனூடாக என்ன நடக்க போறன்னு சொல்லி சொன்னால், மீண்டும் எல்லை நிர்ணயம் என்ற ஒன்று நடக்க வேண்டும். முழு இலங்கையிலும் எல்லை நிர்ணயம் இந்த தொகுதிகளாக, இந்த மாகாண சபைக்கான தொகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் 16 தொகுதிகளாகவோ 18 தொகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டம் 4 தொகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும். அதே போல மலையகம், உங்களுக்கு தென்பகுதி, ஏற்கனவே அது பிரிக்கப்பட்ட பொழுது வந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், மலையக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷன் இல்லாம போச்சு. அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சிங்கள ரெப்ரசன்டேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு 60-40 என்ற பெர்சன்டேஜை விட்டு 50-50 பார்லிமெண்ட் என்ன உங்களுக்கு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் 50, உங்களுக்கு தொகுதி வாரியாக 50 அப்படின்னு சொன்னா எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பாதுகாக்கப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்காக அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மீள எல்லை நிர்ணயம் செய்யவும் இல்லை. அதனை வேலை கட்டித்தனமாக என்ன செய்தார்கள் என்றால், பிற்போட்டு 7 வருஷமாக பிற்போட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில், தென்பகுதியை பொறுத்தவரையில் 10 வருஷமாக தேர்தல் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் இந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி இஃப் தே ஆர் கோயிங் டு சே நாங்கள் ஒரு மிக்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும், அதனால எங்களுக்கு ஒரு
எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும், டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அடுத்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கொள்ளும். இதனை 6 மாசம் என்று சொல்லித்தான் சொல்வார்கள். ஆனா திரும்ப இன்னொரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும், திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ஆகவே அப்படி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த அரசாங்கத்துடைய காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் சொல்லுகின்றோம், இது பாரிய அழுத்தங்கள் கொடுத்தாலே அன்றி இந்தியா போன்ற அல்லது இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், இலங்கையுடன் நல்ல உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பாரிய அழுத்தங்களை கொடுத்தாலே அன்றி இந்த தேர்தல் நடக்காது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஓகே, முதல் கட்டமாக வடக்கு கிழக்கு தேர்தலை வைப்பது, அதுக்கு பிற்பாடு தென்பகுதியில் தேர்தலை வைப்பது என்ற முடிவுக்காவது வர வேண்டும். வடக்கு கிழக்கு தேர்தலை வைத்தால் நிச்சயமாக தென்பகுதியில் இருக்கக்கூடிய உடனடியாக அவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள். எங்கட பிரதேசத்துல 10 வருஷமா தேர்தல் இல்லை, வடக்குல வைக்க முடியுமெண்டா கிழக்குல வைக்க முடியுமெண்டா ஏன் இங்க வைக்க முடியாத கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி, அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு போவார்கள். ஆகவே அரசாங்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஆனா அரசாங்கம் தேர்தலுக்கு அச்சப்படுகிறது என்பதும் இன்னும் ஒரு உண்மையான விடயம். அவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஒன்று நடந்து தென்பகுதியில் 2-3 சபைகளையாவது எதிர்த்தரப்பு தனது கைவசம் எடுக்குமாக இருந்தால் அவர்களது இருப்புகள் கேள்விக்குள்ளாகும். அவர்களை பொறுத்தவரையில் அது அடுத்த 10 வருஷத்துக்கு தாங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை படிப்படியாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவற்றை குலைப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு அவர்கள் போக மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். அந்த வகையில் உண்மையாகவே எதிர்கட்சி ஒரு பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து அது அரசாங்கத்திற்கு ஒரு என்னென்னு சொல்றது, அரசாங்கம் ஆட்சி செலுத்த முடியாத சூழ்நிலைகள் உருவானாலே தவிர மற்றபடி அரசாங்கம் உடனடியாக தேர்தலுக்கு போகும் என்று எதிர்பார்ப்பதில் எதுவும் இல்லை. நான் இப்பொழுது இந்த ஒன் டெக்ஸ் இனிஷியேட்டிவ் என்று சொன்ன ஒரு NGO கொழும்பில் இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது தெரியாது. அவர்களும் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள், பல்வேறுபட்ட தரப்புகளை சந்தித்து பேசுகிறார்கள். அவர்களும் ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாக்கத்தில் அவர்கள் ஒரு கண்ட்ரிபியூஷனை மேக் பண்ணணும், அதுக்கு தமிழ் மக்களினுடைய யோசனைகள் என்னென்று கேட்க வந்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசுகிற பொழுதும் கூட அவர்களும் சொல்கிறார்கள், இந்த அரசாங்கம் புதிய யாப்பை கொண்டு வராது, அதுக்கான இடங்கள் இருப்பதாக நான் பேசுவது சிங்கள தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதா, இவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எதுவும் எங்களுக்கு கிடையாது. அதே போல மாகாண சபை எலெக்ஷனை இவர்கள் வைக்க மாட்டார்கள் என்று சொன்ன தோரணையில் தான் அவர்களுடைய கருத்துக்களும் இருந்தது என்பதை இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நல்லது. இந்த வேளையில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் நான் கேட்கலாமான்னு இருக்கிறேன். சுருக்கமாக கேளுங்கள், நேரம். ஒன்று, இந்த மாகாண சபைக்கான ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி இருக்கிறார்கள் வடக்கில். அது கோஸ்டுக்கு அந்த கோஸ்டுக்காவது அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு வற்புறுத்தி கேட்க முடியாதா? ஒன்று. எந்த பில்டிங்கை சொல்றீங்க? வடமாகாண கைதடியில இருக்கிற வடமாகாண சபை அலுவலகம் என்பது ஒரு பெரிய அலுவலகமா இருக்கிறது, A9 ரோட்ல போகும்போது பார்க்கும்போது. ஓகே, அப்ப அதை வற்புறுத்தலாம், அதையும் கேட்கலாம். நீங்கள் இவ்வளவு ஒரு பெரிய அது போல கிழக்கு மாகாண சபை பில்டிங்கை நான் பார்க்கல, நான் போனான் பார்க்கல, அது எங்க இருக்கிறது நான் சரியான லொகேஷனையும் பார்க்கல, நான் அதே நேரத்தில் அப்ப அதே வற்புறுத்தலாம். இவ்வளவு ஒரு பெரிய இதை கட்டி போட்டு ஒரு மாகாண சபை தேர்தலை மட்டும் நடத்தி போட்டு அது இடையில நிப்பாட்டப்பட்டதால மாகாண சபையை நடத்த முடியாதுன்றது இவர்கள் வச்சு புறக்கணிப்பது ஒரு பாரதூரமான குற்றம். ஒன்று. இரண்டாவது, அது ஓராவது விடயம். இரண்டாவது விடயம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்ப அண்மையில தான் ஆஸ்திரேலிய தூதுவர் தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்ல ஒரு இதை திறந்து வச்சார். அதை நான் படத்துல பார்த்தேன், வந்திருந்தது. அதை இவருக்கு தெரிய வேணும்னு நினைக்கிறேன். ஆகவே அப்படியான உதவிகள் கிடைப்பது அந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்ல சென்ட்ரலுக்கு கொண்டு போறது மகா குற்றம். அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், 1960ஆம் ஆண்டு இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னென்ன அரசியல் என்றால் என்னென்றே தெரியாத காலத்துல இருந்திருப்பாரு நினைக்கிறேன். நாங்கள் தான் பிறக்க இல்லையா, அவரை பிறந்திருக்காதவருக்கு நாங்கள் அவ்வளவு ரட்னம் கான்ட்ராக்டர், நானும் மேற்பாயிலே இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு
பிரான்ச்ச தெல்லிப்படையில கட்டினாங்க நான் அந்த நேரம். அந்த பில்டிங் சூப்பர்விஷன் செய்தவன் நான். ரட்னம் கான்ட்ராக்டர் தான் கான்ட்ராக்டர். உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? தெல்லிப்பளை துர்க்கம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த ரட்னம் கான்ட்ராக்டர். அப்ப அது ஏன் கட்டிச்சதென்றால், அதை ஏன் கட்ட வேண்டிய அந்த நேரம் இருந்த நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தாத்தாவா இருக்கலாம் நினைக்கிறேன். அவர்கள் காலத்துல ஏற்பட்ட அரசியல்ல தான் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல், அங்கே கேன்சர் யூனிட் தான் அப்போது தொடக்க அந்த அந்த பில்டிங் போடப்பட்டது. கேன்சர் யூனிட் அங்க தெல்லிப்படையில அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தை போடப்பட்டது அந்த காலத்துல. அதுக்கு அது ஏன் போடப்பட்டதுன்றதுக்கு காரணம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு தெரியாது. இப்ப அதை மத்திய கொண்டு போகணும்னு சொல்றது மகாப்பிளை. ஏன் அதை கொண்டு போகணும்னா, ஒரு 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 கேன்சர்ல ஒரு நோயாளி இங்கே இருந்து அங்க போய் கொழும்புக்கு போயிருந்து அவர் அந்த கேன்சர் நோயை தீர்ப்பது மகரகமையில போயிருந்து அதை வைத்தியம் செய்வதற்கு எவ்வளவு செலவு வேண்டும், அவர் எவ்வளவு காலம் தங்கி இருக்க வேண்டும். அது அப்படி 100 இங்கே வடமாகாணத்துல உள்ள அவ்வளவு பேரும் போவதானால் அதுக்கு எவ்வளவு கஷ்டம். கேள்வி இருக்கிறதா? அப்ப அந்த அந்த காரணத்துக்காக தான் அந்த கேன்சர் யூனிட்டே அந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்டது. கேன்சர் யூனிட்டுக்கான கட்டிடம் போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அது நடைமுறையில கொண்டு வர இல்லை. சரி, நன்றி. அப்ப அது முக்கிய காரணமா கொண்டுதான் எங்களுக்கு வடமாகாணத்திலே அந்த கேன்சர் யூனிட் தெல்லிப்பளையில வேணுமென்ற தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் விஸ்தரிக்கப்படுது. அதை அங்க மத்திய கொண்டு போகணுடைய அவசியம் இல்லை என்றதை கஜேந்திரகுமார் உணர வேணும். இதே இந்த நீங்க கூட கூட்டு கட்சிகள் அவ்வளவும் வற்புறுத்தியம் வேணும் என்றதுதான் இந்த ஆரங்கம். சரி, நன்றி. நன்றி. அதுல கணக்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார். நன்றி நண்பனே. இதுல முக்கியமான ஒரு விஷயம் மாகாண சபை கட்டுறம் என்றது உண்டு. இப்ப யாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் பூங்காக்கு முன்பாக எங்கட நூலகத்துக்கு பக்கத்துல ஒரு புதிய மாநகர சபை கட்டடம் கட்டப்படுது. நீங்க யாரும் வந்து போயிருந்தா பார்த்திருப்பீங்க. மிக பிரம்மாண்டமான அளவுல அந்த கட்டடம் இருக்கு. அதை நீங்கள் எங்களோட மாகாண சபை கட்டத்திலும் விட அது நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மடங்கு விஸ்தீரணமானது. ஒரு மிக பிரம்மாண்டமானது. அது உங்களுக்கு அதை நீங்க நேர பார்த்தீங்கள் என்று சொன்னால் அனுரகுமார தேசநாயக்க நான் அறிஞ்சது அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு, ஒரு மாநகர சபைக்கு இவ்வளவு பெரிய கட்டடம் தேவைதானா என்று அவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது கேட்டதாகவும், அந்த கட்டிட வேலைகள் முழுமையாக முடிவரும் நினைக்கிறேன் ஒரு 75% அந்த வேலைகள் முடிஞ்சிருக்குது. ஆனா இன்னும் அது பினிஷ் பண்ணப்படல, முடியல. அதுக்கான மிகுதி பணத்தை அரசாங்கம் ஒதுக்கினால்தான் அந்த வேலைகள் முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்ல வரலன்னு சொன்னால் அப்படியே அதாவது ஒரு மாகாணத்தினுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக எங்களுக்கு ஒரு மாகாண சபை செயலகமோ அல்லது மாகாண சபை கூட்டங்கள் நடத்துவதற்கான மண்டபமோ ஒன்று தேவை. அந்த அடிப்படையில கைதடியில் ஒன்று கட்டப்பட்டது. அது கூட உண்மையில எங்களுக்கு இருக்கக்கூடிய சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் என்பது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல். உங்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தலைநகரமாக இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலை மாங்குளத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தமிழ் தரப்பின் நீண்ட நாள் கோரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகள் மாத்திரமில்லை, நாங்கள் எல்லோரும் உட்பட பாராளுமன்றத்தில் நான் இருந்த காலத்துல அரசாங்கமும் அதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது. தினேஷ் குணவர்த்தனா என்பவர் மாகாண சபைகள் அமைச்சராக இருந்த பொழுது, உள்ளூராட்சி அமைச்சராகவும் இருந்த பொழுது அவர் மாங்குளத்தை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா கொண்டு வருவதற்கான முழு பிரிண்டும் போடப்பட்டு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு விளக்கமும் அளிக்கப்பட்டது. ஆகவே உண்மையாகவே நான் சொல்லுவேன் என்னென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராக மாங்குளம் மாற்றப்பட வேணும். அப்படி மாற்றப்படுவதனூடாக முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற இடத்துக்கு மையப்புள்ளி மாத்திரமல்ல, அது உங்களுக்கு அந்த பிரதேசம் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு பல்வேறுபட்ட விதமாக அந்த பிரதேசம் வளர்ச்சி அடைவதற்கும் அது ஒரு முக்கியமான ஒரு உந்து சக்தியாக இருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதுக்கு முன்னர் இருந்த விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நாங்கள் பல தடவை சொன்னாங்க, மாங்குளத்தில் அதுக்கான ஒரு 1000 ஏக்கர் காணி அதுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கான நாங்கள் படிப்படியாக அந்த தலைநகரத்தை அங்க நாங்கள் செய்வதாக இருந்தால் அது மாகாண சபைக்கான கட்டடம், மாகாண சபை செயலகத்திற்கான கட்டடம், அதற்கு அதிகாரிகள் தங்குவதற்கு பாடசாலைகள், அதற்கான ஒட்டுமொத்தமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இன்றும் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த கிளிநொச்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 மாடியோ 3 மாடி கட்டிடம் என்பது என்னை பொறுத்தவரையில்
அது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதவில்லை. ஆகவே அதிலும் விட நாங்கள் எங்களுடைய எங்களுடைய ஒரு நிர்வாக தலைநகரம் என்பது அங்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்பதும் அதுக்கான தேவைகள் பலது இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய மக்கள் அங்கால போக வேண்டும். யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கடிகள் கூடுகிறது. இப்பொழுது இப்ப நீங்க யாழ்ப்பாணம் வந்தீங்கள் என்று சொல்லி சொன்னா டிராபிக் கூடியிருக்கு, வாகனங்கள் மிக அதிக அளவில் கூடியிருக்கு. அதுக்கேற்ற வகையில் ரோட்டுகள் இல்லை, அதுக்கேற்ற வகையில் மின் விளக்குகள் அல்லது உங்களுக்கு டிராபிக் லைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆகவே ஆக்சிடென்ட்டுகள் கூடுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு, சன நெருக்கடிகள் கூடுதலாக இருக்கு. ஆகவே எங்களுக்கு பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கிறது. இதனை இப்பொழுதே நாங்கள் இடம் மாற்றுவதனூடாக, இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இந்த மகாவலி அபிவிருத்தி என்று சொன்ன இடத்தில் உங்களுக்கு நெடுங்கணிக்குள்ளால் மாங்குளம், பவனிக்குளம் உட்பட அது மன்னாரை நோக்கி அந்த மகாபலிபுரத்திற்கு தனது சிறகுகளை விரித்து வைத்திருக்கிறது. ஆகவே இவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு இப்படியான நடவடிக்கைகள் என்பது தேவை. ஆகவே அரசாங்கத்துக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அரசாங்கம் இந்த கட்டடத்துக்காண்டி அரசாங்கம் எப்படி இந்த மாகாண சபைகளை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் அரசாங்கம் யோசிக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் மாகாண சபை முறைமை என்பது தேவையற்றது. இலங்கையில் எக்கனாமிக்கலி நாங்கள் எல்லாம் சரியா இருந்தால் தமிழ் மக்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு வடக்கில் என்ன எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வந்திருக்கு என்று சொல்லி சொன்னால், ஒரு மண்டதீவில ஒரு ஸ்டேடியம் கட்டலாம்னு யோசிச்சேன், கிரிக்கெட் ஸ்டேடியம். அதனும் கட்டப்படையில்லை. அதுக்கு உங்களுக்கு என்விரான்மெண்டல் அத்தாரிட்டி பெர்மிஷன் கொடுக்கல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. பிறகு சொல்லிச்சு யாழ்ப்பாணத்துல ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்ட போறோம், அது கோர்ட்ல கேஸாக இருக்கிறது. அதுக்கு வேற இடத்துல இடம் தரம் சொன்னா அந்த இடம் வேண்டாம், ஏதோ கச்சேரிக்கு முன்னால இடம் வேணும், ஓல்பாக்க இல்லாமல் நாசமாக்க வேணும் என்றால் நாசமாக்கே கொண்டு போயாச்சு. ஆகவே அப்படியான விடயங்கள் தான் இப்பொழுது நடைபெறுகிறது. தவிர தங்களுக்கு இளைஞர்களை தம்பசம் வைத்திருப்பது, ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்டி ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தை கட்டி இளைஞர்களை தம்பசம் வைத்திருப்பது என்பதை தவிர பொருளாதார ரீதியாக வடக்கை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறது இல்லை. நாங்கள் தான் சண்டை பிடிச்சு இப்பொழுது KKS ஹார்பரை ஓரளவுக்கு சீர்திருத்தி எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது 5000 டன்ஸ் கொண்டு வரக்கூடிய கப்பல்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு அநேகமாக செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு அது சாத்தியம் என்று கருதுகிறார்கள். அதே போல பலாலி ஏர்போர்ட்டை நாங்கள் கொஞ்சம் விஸ்தரிப்பதனூடாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் 8 மணி டிராவல் பண்ணி கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வராமல் நேரடியாக அவர்கள் யாழ்ப்பாணம் 10-15 நிமிஷங்களுக்குள் வீடுகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலவரத்தில் இதை உருவாக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் மிக பெருமளவில் சவுத் இந்தியன் டூரிஸ்ட் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இன்னும் பெரிய அளவில் நாங்கள் எங்களை முன்னேற்றுவதற்கான எக்கனாமிக்கலி நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கான பல சாத்தியப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இல்லை. அதனை ஒரு கிராண்டாக டொனேஷனாக அந்த உதவியை இந்தியா செய்ய தயாராக இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் தேவையில்லை என்று சொன்ன ஒரு மிக அப்பொழுது இருந்த பிமல் ரட்நாயக், அவர்தான் முதல் அதுக்கு அமைச்சராக இருந்தால், இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலவரங்கள் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாங்கள் வெளியில இருந்து பார்த்தால் என்ன நடக்குதோ தெரியல. இப்படித்தான் எங்களது அரசாங்கமும் நாங்களும் போராட்டமும் பிரச்சனைகளும் ஒரு ஒத்துழைப்பின்மையும் செய்யக்கூடியவற்றை செய்ய முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. அதாவது நீங்கள் நேரம் கடந்து விட்டபடியால் விளக்கமாக பதில் தருவீர்கள் என்று பார்க்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள் இந்த மாகாண சபைகளுடைய அதிகாரங்களை மீளப்பெறுவதற்கான சட்டங்கள், அது பள்ளிக்கூடங்களுக்கான அந்த சட்டங்கள் எதுவும் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே சட்டமா அதிபர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் என்னுடைய ஞாபகத்தில் இந்த திவி நெகுமாவோ ஏதோ ஒரு சட்டம் பசில் ராஜபக்ச காலத்தில் கொண்டு வரப்பட்ட போது மாகாணங்களுடைய அதிகாரங்களை மத்திக்கு எடுப்பதற்கு அதில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஞாபகம் இருக்கிறது. நான் அது சரியா அல்லது அப்படியான? திவி நெகுமா என்று சொன்ன ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. திவி நெகுமாவுக்குள் அவர்கள் உள்ளூராட்சி சபைகளை அதற்கில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் எடுப்பது போன்ற பல விஷயங்களை தான் கொண்டு வந்தார்கள். அதுக்கு திவிநேகம விஷயத்திலும் கூட அந்த ஒவ்வொரு மாகாண சபையினுடைய ஒப்புதல் இருந்தால்தான் அதனை செய்யலாம் என்று சொன்ன நிலவரங்கள் எல்லாம் இருந்தது. ஆகவே அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அதற்குள் நீங்கள் கூறுவது போன்று இந்த விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. உங்களுக்கு கல்வியோ சுகாதாரமோ அந்த விஷயங்களோ அந்த திவிநேகம் அந்த விஷயங்களுக்குள் உள்ளடக்கப்படவில்லை. சரி, நல்லது. அதை தெளிவுபடுத்தியதுக்கு நன்றி. அந்த மாநகர சபை யாழ் மாநகர சபை கட்டிடம் சம்பந்தமாக புதிய கட்டம் சம்பந்தமாக தகவலை தெரிவித்தீர்கள். இதற்கு நிதி உதவி அளிப்பது மத்திய அரசாங்கமா?
ஆமா. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் ரணில் விக்ரமசிங்க குறிப்பாக இருந்த காலகட்டத்தில் தான் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது என்று நான் நம்புகின்றேன். ஆகவே அது ஏற்கனவே அதற்கான ஆர்கிடெக்சர் அது உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய வடிவத்தை ஒத்தது. அதே மாதிரி என்றெல்லாம் இந்த வடிவத்தை ஒத்தது. ஆகவே அதுக்கு அப்பொழுது ஆரம்பிக்க வேண்டிய பொழுது அவர்களுடைய என்னென்று சொல்வது வந்து எஸ்டிமேஷன் அது இப்பொழுது கூடுதலாக இருக்கலாம். என்ன நிலைமைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. ஆனாலும் அது முழுமையாக இன்னும் முடிவுக்கு கொண்டு வராமல் அப்படியேதான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது அதுக்கான ஒதுக்கீடுகள் கிடைக்குமாக இருந்தால் அது மிக விரைவாக அது ஒரு புதிய அல்லது பழைய இடம் புதிய கட்டடத்துக்கு இந்த மாநகர சபை செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக நீங்கள் இந்த மாகாண சபையின் தேவை அதனுடைய அதிகாரங்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு செய்வதாக சொல்லியிருந்தீர்கள். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கும் கஜேந்திரகுமார் அணிக்கும் இடையிலான அந்த கொள்கை கூட்டணியா அல்லது சச்சரவு அல்லது ஒரு ஒரு புரிந்துணர்வு இன்மை ஏற்பட்டது. இப்பொழுது அந்த கூட்டணியின் நிலைமை என்ன? அந்த கூட்டணி தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது அதிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது? போன உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் சில சபைகளை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எங்களுக்கும் அந்த உதவிகள் தேவைப்பட்டது, அவர்களுக்கும் அந்த உதவிகள் தேவைப்பட்டது. அதன் பிரகாரம் உண்மையாகவே அதனால் பலனடைந்தவர்கள் அவர்கள் தான், நாங்கள் அல்ல. நாங்கள் ஒரே ஒரு சபையில் தான், நாங்கள் வலிகாமன் கிழக்கு பிரதேச சபையில் தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். மற்றபடி தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தான் 2-3 இடங்களில் தமிழ் காங்கிரஸ் இருக்கிறார். அந்த இடங்களில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் அப்பொழுது மிக தெளிவாக கூறியிருந்தோம். மாகாண சபை முறைமை என்பது எங்களுக்கு ஒரு புதிய யாப்பு வந்து ஒரு முழுமையான அரசியல் தீர்வு எட்டப்படும் வரை மாகாண சபை முறைமை என்பதை கைவிட முடியாது. அதனை நாங்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம். எங்களது MOU என்பதிலும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அதற்கு மேலதிகமாக அவர்கள் அதனை போட்டு புடுங்குவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இரண்டாவதாக அவர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் ஒரு பெடரல் கான்ஸ்டிடியூஷன் வேணும். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. ஆனால் அந்த பெடரல் கான்ஸ்டிடியூஷன் இலங்கையில் வருமா என்பது யாருக்கும் தெரியாது. இன்று வரை அது வராது என்பதுதான் இருக்கக்கூடிய நிலவரம். அது கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு பாரிய அளவில் முதல் இலங்கையில் மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சிங்கள பொலிட்டியில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அது இப்பொழுது இருக்கக்கூடிய JVP கூட ஒரு இடதுசாரிகளால் கூட சமஷ்டியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப இடதுசாரிகளால் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் யாரால் சமஷ்டியை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் வெறுமனே தந்தை செல்வாவினுடைய காலத்திலிருந்து இன்று மட்டும் நாங்கள் பெடரலிசம் பற்றி பேசுகிறோம். இப்பொழுது தமிழரசு கட்சி கூட பெடரல் பார்ட்டி தானே, அவர்களும் பெடரலிசம் பற்றி தான் பேசுகிறார்கள். பட் என்னுடைய கேள்வி எல்லாம், நாங்கள் பேசுவோம், பெடரலிசம் பற்றி பேசுவோம். ஒரு ஜாப் கொண்டு வருவதாக இருந்தால் பெடரலிசம் எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை முன்வைப்பதில் பிழை இல்லை. ஆனால் அதற்காக உள்ளவற்றை கையாள மாட்டோம், உள்ளவற்றை பற்றி பேச மாட்டோம், உள்ளவற்றை மக்கள் அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை தம் கைவசம் எடுத்து தங்களை முன்னேற்ற நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பது அது ஒரு முட்டாள்தனமானது. அதை என்ன பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உங்களோட கைவசம் வேற ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொழுது இருப்பவற்றையே நாங்கள் மத்திக்கு கொடுத்து விடலாம் என்பதோ அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சொன்னாலோ, வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ்? ஆனால் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு விடயம், நீங்கள் கூட்டணியில் சேரும்போது கூட அவர்கள் குறிப்பிட்டிருக்க கூடும், உங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து பிரேமதாசா காலத்திலிருந்து இன்று வரை பல மாகாண சபைகளின் அதிகாரங்களை குறைத்து விட்டார்கள் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் எல்லா ஊடகங்களிலும் பேசுகிறார்கள். நீங்கள் இது தொடர்பாக அவர்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள்? அதாவது ஒரு சில உதாரணத்துக்கு நுவரையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு காணி சட்டம், அப்ப அப்படியான சில சட்டங்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அதனை நீதிமன்றங்கள் இது மாகாணத்துக்கு குறித்தானது அல்ல, அது ஒற்றையாட்சிக்குள் அது மாகாணத்துக்கு குறித்தானது அல்லன்னு சொன்ன விதமான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர்களால் கூறப்படுகிறது. அதில் சில அதாவது அவர்கள் சொல்வதில் 100% உண்மை இல்லாவிட்டாலும் கூட சில அதிகாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில். உதாரணத்துக்கு
அக்ரேரியன் சர்வீசஸ் என்று சொன்னபடியே மாகாணத்து குறித்தானது மத்திய அரசாங்கம் மறுத்து விட்டது. இதை போன்று பல விஷயங்களை வந்து திவ்யநெகும என்று சொன்னதனூடாக வந்து சில விஷயங்கள் எடுக்கப்பட்டது. ஆகவே இதே போன்று சில விஷயங்கள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் அதனை எடுக்க விடாமல் நாங்கள் எவ்வளவு தூரம் குரல் எழுப்பினோம், எவ்வளவு தூரம் அதுக்கு எதிராக போராடினோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று இன்க்ளூடிங் பெடரல் பார்ட்டி சம்பந்தர் ஐயா உட்பட நாங்கள் 13வது தும்புக்கட்டையாலும் தொடமாட்டோம் என்று சொன்ன ஒரு கொள்கையில் இருந்தவர்கள் அரசாங்கம் இதை பறித்தெடுக்கிற பொழுது பார்வையாளர்களாக இருந்தார்களே தவிர அதற்கு எதிராக குரல் கொடுக்கல. உங்களுக்கு ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள் டெல்லியில் இருந்தால் தனது கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அதாவது மாநிலங்களுக்கு எதிரான விஷயங்கள் வருகிற பொழுது உரத்து குரல் கொடுப்பார்கள், அதனை நிறுத்துவதற்கான முயற்சி செய்வார்கள். இன்று எமது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பார்லிமெண்ட் போனவர்கள் உள்ளவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சியில் யாரும் இல்லைன்னு சொன்னா அது ஒற்றையாட்சிக்கு உள்ளவை பற்றி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் என்று சொல்கின்ற ஒரு விடயம். இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா அதுவே இருக்குமா என்பது கேள்வி. இந்த அரசாங்கம் அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ எலெக்ஷனை வைக்காமலே இதை இழுத்தடித்துக் கொண்டு போகலாம். அதற்கான தன்மைகள் இருக்கிறது. மாகாண சபையை கலைத்தோம் என்று சொல்லி இந்தியாவுடன் முரண்பட்டு போகாமல் தேர்தலை வைக்காமலே இழுத்து கொண்டு போவது. ஆகவே அவ்வாறான ஒரு மனோநிலைகள் முதல் எங்கட கட்சிகளுக்குள்ள எங்கட மக்களுக்குள்ள மாற வரும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான விஷயம். ஆகவே நாங்கள் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்த பொழுது நான் இந்த விஷயம், அதாவது வந்து மாகாண சபை முடிந்த முடிவு அல்ல என்று சொன்ன விடயம் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் கைவிட்டோம் என்று சொன்ன ஒரு விடயம் ஒன்றும் அங்க இல்லை. நாங்கள் இதை பற்றி ஒன்றுமே எழுத வேண்டாம் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இல்லை, அது கட்டாயம் வேணும் என்பதற்காக அது சொல்லப்பட்ட விடயமே மாகாண சபை என்பது முடிந்த முடிவும் அல்ல, அது முழுமையான தீர்வும் அல்ல. அதுல நாங்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்கிறோம், அதுல பிரச்சனை கிடையாது. அதற்காக உள்ளவற்றை நாங்கள் தொடமாட்டோம் என்று கூறிக்கொண்டிருந்தால் கிடைத்த சொற்பத்தையும் இழந்து விட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். என்று சொல்லி சொன்னால் யுத்தம் நடந்த காலத்தில் இருந்த சர்வதேச சூழல், ரீஜனல் நிலைமைகள் எல்லாம் வேற. இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய உலக சூழல்கள், பிராந்திய சூழல்கள் வேற. இன்றைக்கு வந்து எல்லா உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எல்லா நிலைமைகளுமே நாளாந்தம் மாற்றம் அடைகிறது. ஆக அவற்றை கவனத்தில் எடுக்காமல் ஒரு கற்பனையில வந்து நாங்கள் இன்னும் தமிழீழத்தை கொண்டு வருவோம் என்றோ அல்லது பொது வாக்கெடுப்பு நடத்துங்கோண்டோ அல்லது இதெல்லாம் வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து மேபி நான் திரும்பவும் சொல்வதாக இருந்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுல அரசியலுக்குள்ள போனாலும் 20 வயசுல நான் ஒரு முழுநேர அரசியல்வாதி. ஆனா இன்றைக்கு வந்து நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 68-69 இயர்ஸ் ஆகுது. சரிதானே? சோ பட் ஐ வில் டன். எங்களோட மக்களுக்கு நாங்கள் என்னத்தை சாதித்திருக்கிறோம். சரி, நான் வந்து என்னால முடியல, வேறு இப்படித்தான் பேசுவேன்னு சொல்லி சொன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? what are the alternatives? So what are the ways? நீங்கள் அதற்கு உங்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் அந்த ஆல்டர்னேட்டிவை வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான உங்கள்கிட்ட என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? சாத்தியமா இல்லையா? தமிழீழம் இல்லை, தமிழீழம் என்பது தமிழ் தேசம் என்பதைத்தான் புலிகள் கேட்டார்கள் என்று சொல்லுகிற நிலைமைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அது அடுத்த பிரச்சனை. அது இப்பொழுது அடுத்த புதிய ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்கணும். எனக்கு அதை விளங்கல. நான் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். eprlife.com ஒரு வெப்சைட்ல போனா பார்க்கலாம். அதுல வந்து அவர்கள் இப்போ சில விடுதலை புலிகள் தனிநாட்டுக்காக போராடவில்லை. அவர்கள் வந்து புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்பது அவர்களோட ஒரு நாளும் புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லவில்லை. உண்மையிலேயே வந்து எல்லோரையும் மடையர்களாக முட்டாள்களாக மாற்றுவது போன்ற எனக்கு தெரியல. தமிழீழத்தை தனிநாட்டுக்கு போராடணும், தனிநாட்டுக்காக தான் போராடினாங்க. இன்றைக்கு நிலைமைகள் வேற. அது எல்லோருமே இவ்வளவு பேரும் விடுதலை கரும்புலிகளாகவோ தற்கொலை போராளிகளாகவோ போய் செத்து போனவங்க வந்து தேசத்துக்கு அவங்க எங்களை கொண்டு ஒரு நாடு வேணும் என்றுதான் போனவர்கள், என்றுதான் வழி அனுப்பப்பட்டவர்கள். நன்றி. இந்த வழியில் நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் பவானி, நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் பிரேமச்சந்திரன் அவர்கிட்ட ஒன்று சொல்றது என்னன்னா, வடக்குல கிழக்குல சரி
தமிழ் மக்களுக்கு தமிழ் மண்ணிலே ஏதாவது மாற்றங்கள் அப்படி எதுவும் நடந்தால் அதுகளை நீங்கள் எழுத்து மூலம் அந்தந்த அந்தந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலகத்துக்கு, அரசு அதிபருக்கு, இப்ப ஆஸ்பத்திரி என்றால் யாழ் மாவட்ட வைத்தியசாலை அதிகாரிக்கு, ஆளுநருக்கு எல்லாம் எழுத்து மூலம் கொடுங்கோ. ஏனென்றால் இப்ப எதிர்கால சந்ததியினர் எழுத்து மூலம் தான் அவர்கள் பயணிக்க போயின. அப்ப நாங்கள் எழுத்து மூலம் அந்தந்த நேரங்கள்ல நடக்கிற நடவடிக்கையில நீங்க அத பொறுப்பா எடுத்து அந்தந்த இடங்களுக்கு அறிவிச்சு வச்சிருந்தால், ஒரு நேரம் ஏதாவது ஒரு நாடு தலையிடைக்கு நாங்கள் இன்னதுகள் அந்தந்த நேரத்துல கொடுத்த நாங்கள் காட்டுறதுக்கு எங்கள்கிட்டயும் ஆவணம் இருக்குது. ஆனபடியால் நீங்கள் அந்த அந்த முயற்சியை செய்யுங்க. பள்ளிக்கூடங்கள் மத்தியத்துக்கு மாத்துறதுல ஏதன் பிழை இருந்தால் அதை எழுத்து மூலம் கொடுங்க. எங்களுக்கு ஒரு ஆளுநரை தந்திருக்கிறேன். ஏனென்றா அவர் எல்லா மாவட்டத்திலும் அரசு அதிபரா இருந்தவர், மக்களோட பயணிச்சவர். அப்ப அவருக்கு எல்லா இடத்து பிரச்சனைகளும் தெரியும். அப்ப எங்களுக்கு ஒரு தமிழ் ஆளுநரை அவர் தந்திருக்கிறேன். அதை நாங்கள் பயன்படுத்த வேணும். எங்களுக்கு மாகாண சபையா அந்த 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 கட்டங்களுக்கு நாங்கள் போறதுக்கு சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் நாங்கள் இங்கே இதை கவனமா பயன்படுத்த வேண்டிய பொறுப்புண்டு எங்களுக்கு இருக்குது. ஆனபடியா நீங்கள் அதுல கவனம் எடுத்து இப்ப அந்த பூங்கா கட்டிடமா மாத்தினது என்றால் அதை ஒரு எழுத்து மூலம் கொடுங்க. அது ஒரு பரம்பரையா அந்த அது பூங்காவா இருந்தது, அதை எப்படி மாத்துவீங்கள் என்று எழுதி கொடுங்க. அது நடவடிக்கை நடந்ததோ நடக்கலையோ அது வேற. ஆனா நாங்கள் எழுத்து மூலம் அந்தந்த நேரங்கள்ல கொடுத்து வைக்க வேணும் என்றது என்ற கருத்து. அதை நீங்க செய்ய வேணும் என்றதே உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்கள் எப்ப போராளி குழுக்களுக்கு ஒரு பற்று பாசம் இருக்கு. இப்ப தமிழரசு கட்சியோ கஜேந்திரகுமார் அவைகளிலும் விட உங்களுக்கு ஒரு தனி பற்று இருக்கும், ஒரு துடிக்கும், என்ன ஒரு வலி இருக்கும். ஆனபடியால் அதை நீங்கள் பொறுப்படுத்தி செய்யுங்கொண்டதை சொல்லிக்கொண்டு, மற்றது விடுதலை புலிகள் தனிநாட்டுக்காக போராடினவர். எங்கட தாகம் தமிழீழ தாயகம். அப்படி தமிழீழம் ஒன்றொன்று எங்களுக்கு அமையாட்டில் எங்கட ராணுவம் எங்கட பிரதேசத்துல நாங்கள் முப்படையும் வச்சிருக்கிறோம். எங்கட ராணுவம் எங்கட பிரதேசத்துல இது இருக்கிற ஒழுங்கை செய்யுங்கோ, உங்களோட ராணுவத்தை வெளியேற்றுங்கோ, அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்றுக்கு வரலாம். ஆனால் அவர்கள் ராணுவத்தை வெளியேற்ற முடியாதுன்னு அப்ப முடியல என்னுடனே சரி நாங்கள் எங்களால இந்த அளவு போராடி போட்டு சாவோம். ஆனால் ராணுவத்தை வெளியேற்றி எங்கள்கிட்ட அந்த உங்களோட படையோட நீங்கள் இதுங்கோண்டு சொன்னால் அடுத்த ஸ்டெப் ஏதாவது திசை மாறி இருக்கலாம் என்றது எந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த கருத்து இந்த எழுத்து விஷயத்துல கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் எடுங்கோண்டு உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இறுதி கேள்விகளுடன் நாங்கள் கடைசியாக, அதாவது இந்த புலிகளின் தாகம் தமிழ்ல தாயகம், தமிழ்ல தனிநாடு நேரசு இல்லை, அவர் தனிநாடு கோரவில்லை என்ற அந்த விடயத்தை சில வருடங்களுக்கு முன்னர் கூட கஜேந்திரன் அவர்கள் உங்களுடன் ஒரு விவாதத்தின் பொழுது, அதாவது டான் டிவியுடைய விவாதத்தின் பொழுது விவாதித்திருந்தார். அப்பொழுது நீங்கள் அப்படி அல்ல என்ற மறுத்துரைத்திருந்தீர்கள் என்பதையும் நான் இதில் ஞாபகப்படுத்த வேண்டும். கடைசியாக நிறைவாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது இலங்கை அரசாங்கமானது மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதாவது ஏனென்று சொன்னால் தென்பகுதியிலே ஒரு சில மாகாணங்களிலே தோல்வி அடைந்து விட்டால் அதனுடைய வெளிப்பாடானது ஏனைய மாகாணங்களுக்கு மக்களுக்கு வெளிப்பட்டு விடும் என்று. ஆனால் இங்கே ஒருவர் சொல்லுகிறார், நான் முதலமைச்சராக வந்து விடுவேன் என்ற பயத்திலேதான் NPP அரசாங்கம். நல்லது. நோ கமெண்ட்ஸோடையே நாங்கள் நிகழ்ச்சி அதை இறுதிக்கு கொண்டு வரலாம். நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. பல விஷயங்கள் உண்மையிலே அனுபவங்களிலிருந்து நீங்கள் இந்த மாகாண சபை தொடர்பான பல விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். பல சட்டங்கள் மீளப்பெறப்பட்டது என்ற விடயத்தில் கூட அதை தெளிவாக நீங்கள் வரையறுத்து சொன்னதுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வப்போது மீண்டும் உங்களை எமது வானொலி நிகழ்ச்சிகளோடு இணைத்து பயணிப்பதற்கு உங்கள் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தற்சமயம் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள், இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.